Hare Krishna Anatmika, pranams. Hare Krishna Mataji, pranams Mataji. Hare Krishna. ஓகே, நம்ம இன்னைக்கு சாப்டர் 5 பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். டிரான்சென்டென்டல் நாலேஜ் அதை நம்ம பார்ப்போம். அதாவது கிருஷ்ண உணர்வில் செயல்கள் அதை பற்றி நம்ம இப்போ டிரான்சென்டென்டல் நாலேஜ் நம்ம போன அத்தியாயம் ஞான யோகம் அதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பகவானுக்கான செய்யக்கூடிய செயல்கள் நம்ம செய்யணும், அக்கர்மா அப்படின்றது. அது வந்து நம்ம வந்து நம்மளா செய்யக்கூடாது, குரு கிட்டேருந்து நம்ம நல்லபடியா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். எப்படி தெரிஞ்சுக்கணும்னா குரு கிட்ட நல்லபடியா கேள்விகள் கேட்கணும், அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யணும், நம்ம வந்து சப்மிசிவா இருக்கணும், அடக்கத்தோட இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன். சரியா? ஏன்னா குரு நமக்கு என்ன பண்றாங்கன்னா நாலேஜ் கெயின் பண்றாங்க, கொடுக்குறாங்க. அது மெட்டீரியலா இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, நமக்கு அந்த அறியாமைன்றதை போக்குறாங்க இல்லையா? ஸோ அதனால எப்பயுமே நம்ம வந்து குரு அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்பவே ஹம்பிளா இருக்கணும். அவங்கள எதுவும் கிண்டல் பண்றது, அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் இல்லாம அவங்கள ட்ரீட் பண்றது, இந்த மாதிரி எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. ஹம்பிளா இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு சேவைகள் செய்யணும் அப்படின்னு. இது வந்து குருகுலத்துல இப்படிதான் இருந்தது. போன இதுல எல்லாம் பார்த்தோம்னா, அதாவது வேதிக் ஸ்டேஜ்ல அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா குருகுலம் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதுல வந்து அப்படிதான் குரு கிட்ட அமைச்சிருவாங்க. அவங்களே அவங்கள வந்து நல்லபடியா பார்த்துப்பாங்க. அது அரசரோட பிள்ளையா இருந்தாலும் சரி, பிராமணனோட பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே குருவுக்கு பணிவிடைகள் சேவைகள்லாம் செய்வாங்க. அதுல நம்ம வந்து எக்ஸாம்பிளா ராமரையும் கிருஷ்ணரையும் கூட பார்க்குறோம் இல்லையா? அவங்களாம் கூட அவங்க குரு கிட்ட சேவைகள் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். நாலேஜ் கெயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு கெயின் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். எதனால அவங்க கிட்ட இருந்து கெயின் பண்ணிக்கணும்னா அவங்க தான் நம்மளுக்கு சரியான பாதையை காட்டுவாங்க, சரியான நாலேஜை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 5 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மங்களாச்சரண் வாசிச்சிடலாம். போன வாரம் கஸ்வினி வாசிச்சிங்க இல்லையா? இந்த வாரம் சாருஸ்ரீ வாசிக்கிறியா? ஓகே ஓகே. தமிழ் தமிழ் படிக்க வர சிரமமா? எஸ் மேம். சரி, ஓகே, அப்ப பரவாயில்ல. அனாத்மிகா வாசிக்கிறியா? Okay Mataji. அவசியம். Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnanatimiraandasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. Shri Chaitanya Manobhishtam Sthapidam Vena Bhutale Swayam Rupa Gada Mahyam Tadati Swabhadantikam Vandeham Shri Guru श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगणललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ब्रह्मण्यदेवाय गोब्राह्मणघृताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्य नाम्ने गौरद्विषे नमः। गुरुवे गौरचन्द्राय राधिकाय तुतलये कृष्णाय कृष्णभक्ताय
तद्भक्ताय नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने। नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यादेशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா நத்மிகா ஹரி போல். சூப்பரா இது மங்களாச்சரணம் வாசிச்ச. அட்டண்டன்ஸ் ஃபார்ம் அனுப்பியிருக்கேன், ஃபில் பண்ணிடுங்க. ஓகேவா? 3 பேரும். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம வந்து கர்ம யோகம் பார்க்க போறோம். ஆக்ஷன் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். யோகானா என்ன? யோகானா என்ன? நம்மளையும் கடவுளையும் இணைக்கிற ஒரு சாதனம். ஹரிபோல். நம்மளையும் பகவானையும் இணைக்கிற சாதனம், சோலியும் சூப்பர் சோல் இணைக்கிற சாதனம். அதுல கர்மா, கர்மான்றது என்ன? கர்மானா என்ன? செயல்கள் மாதா ஜி. செயல்கள். ஹரிபோல். 3 பேருக்குமே செயல்கள். நம்ம செயல்கள் மூலியமா நம்ம ஆத்மாவும் பகவானோட எப்படி நம்ம இணைக்கிறது அப்படின்றத நம்ம இந்த அத்தியாயங்கள்ல பாக்குறோம். முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகத்தை பத்தி இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய செயல்கள் செய்வோம், செயல்கள் பண்ணாம இருக்கவே மாட்டோம். வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அவ்வளவுதான். ஆனா நம்ம செயல்கள் வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஒருத்தவங்க கூட செயல் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி செயல்களை நம்ம எப்படி பகவானுக்காக செய்யறது அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முதல் 6 அத்தியாயங்கள்ல. அதுல நம்ம இன்னைக்கு வந்து ஆக்ஷன் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வுல நம்மளோட செயல்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா எப்படி இருப்போம்? நம்ம செயல்கள்லாம் கிருஷ்ண உணர்வுல இருக்கும். எப்படின்னா நிஷ்காம கர்மயோகம் அப்படின்றது, எந்த பற்றுதலும் இல்லாம பலனையும் எதிர்பார்க்காம நம்ம பகவானுக்காக தர்மத்துக்காக அர்ஜுனர் மாதிரி நம்மளோட கடமைகளை நம்ம செய்யணும் அப்படின்றதான். ஓகேவா? கிருஷ்ண உணர்வில் செயல்கள் அப்படின்றது ஒண்ணு, நம்ம கடமையை என்னைக்கு விடக்கூடாது. நமக்காக பகவான் என்ன கடமை கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம செய்யணும். அதை நம்ம எப்படி செய்யணும்? பற்றுதல் இல்லாம பலனை எதிர்பார்க்காம, அட்டாச்மெண்ட் இல்லாம. அது மாதிரி இந்த செயல் செஞ்சா எனக்கு இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு கால்குலேட் பண்ணலாம் செய்யாம, என்ன எதற்காக நம்ம செய்யணும் செயல்களை? தர்மத்துக்காக பகவானுக்காக நம்ம செய்யும்போது, இதே மாதிரி யாரு செய்யறாங்க? அர்ஜுனர் போர் பண்றாங்க, அது அவங்களோட சத்திரிய கடமை. அதே போல பற்றுதல் இல்லாம பண்றாங்க, பலனை எதிர்பார்க்கல. நம்ம வின் பண்ணுவோமா, நம்ம தோத்து போயிடுவோமா, அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல இல்லையா? பலனை எதிர்பார்க்கல. அதே சமயத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக பண்றாங்க, பகவானுக்காக. பகவான் சொல்றாங்க போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அவங்களுக்கு கைட் பண்றாங்க, சத்திரிய தர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனால பகவானுக்காக அவங்க பக்தி மார்க்கமா அந்த செயலை செய்யறாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம செயல்களும், நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இந்த நிலையில நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது கிருஷ்ண உணர்வில் செயல்கள், நிஷ்காம கர்ம யோகான்னு சொல்லுவாங்க. இதுதான் உயர்ந்த நிலை. அகர்மா அப்படின்னு சொல்றது, செயல் பண்ணாம இருக்கக்கூடாது, செயல் பண்ணணும். ஆனா அது பகவானுக்காக தர்மத்துக்காக நம்ம பண்ணணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இதுதான் வந்துட்டு நம்ம கிருஷ்ண உணர்வில் செயல்கள்ல நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இதைதான் பகவான் நமக்கு உபதேசம் பண்ண போறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி சாப்டர் 4 சம்மரி பார்த்தலாம். கிருஷ்ணரை பற்றிய ஆழ்நிலை அறிவு பத்தி நம்ம பார்த்தோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ணர் தான் வந்து அனைத்து பாதைகளையும் குறிக்கோளாகவும் வர்ணாசிரம அமைப்பை உருவாக்கியவராகவும் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வர்ணாசிரமத்துல உருவாக்குனவங்க பகவான் அப்படின்றது. ஏ யதா மாம் பிரபத்தியந்தே அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா கர்மயோகத்தை பத்தி பார்த்தோம். கர்மனோ ஹியபி போத்தவ்யம் அப்படின்னு ஸ்லோகத்தின் மூலமா தியாகங்கள் ஆழ்நிலை அறிவுக்கு வழிவகுக்கும். ஞான பரந்தப அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலம் பார்த்தோம். ஆழ்நிலை அறிவின் சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம். தத் விதி பிரணிபாத்தேன அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலமா நம்ம பார்த்தோம். சரியா? இதுல வந்து நம்ம வந்து டிரான்செண்டென்டல் நாலேஜ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த அத்தியாயத்துல. இப்ப நம்ம அத்தியாயம் 5 பார்க்க போறோம்.
அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 1, 2, 3, 4, 5, 6, 6 இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிஷ்காம கர்ம யோகம் அதுதான் உயர்ந்தது அப்படி நம்ம பார்க்குறோம். செயல் புரியாம இருக்கிறத விட பக்தி உணர்வுல நம்ம செயல் பண்றதுதான் சிறந்தது. ஏன்னா அர்ஜுனர் கேள்வி கேட்டிருப்பாங்க, நான் வந்து செயல் பண்ணாம இருக்கணுமா இல்ல பக்தியோட செயல்கள் நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப பகவான் என்ன சொல்லுவாங்க, செயல் செய்யாம இருக்கக்கூடாது, பக்தி மார்க்கத்துல செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அது எப்படி பண்றது, ஹவு டு பெர்ஃபார்ம் நிஷ்காம கர்ம யோகா அப்படின்றத நம்ம பார்ப்போம். பிளாட்ஃபார்ம் ஆஃப் நாலேஜ் நோயிங் த 3 doers அப்படின்றது. நம்ம வந்து இந்த முக்குணங்கள் அதாவது சத்துவகுணம், ரஜகுணம், தமோகுணம், அதான் 3 doers இல்லையா? அவங்க தான் நம்மளை செயல் பண்ண அதாவது நம்ம அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்கள் பண்றோம் இல்லையா? அவங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செயல்கள் இருக்கு. அப்போ அவங்க தான் வந்து நம்மளை வந்துட்டு இயக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதனால அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். லிபரேஷன் பை ஃபோக்கஸிங் ஆன் த சூப்பர் சோல். பகவானை பத்தி நம்ம தியானிக்கும் போது, பகவான் மேல நம்ம இம்பார்ட்டன்ஸை நம்ம கொண்டு வரும்போது நமக்கு என்ன ஏற்படும், முக்தி ஏற்படும் அப்படி நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி லிபரேஷன் த்ரூ அஷ்டாங்க யோகா, அதுதான் சூப்பர் சோல்னா மனதில் ஒருநிலைப்படுத்தி நம்ம ஃபோக்கஸ் முழுக்க பகவான் மேல இருக்கு அப்படின்னும் போது அது வந்து அஷ்டாங்க யோக முறைப்படி நம்ம பண்ணலாம் இல்லையா? அப்ப அதை பத்தி இங்க வந்து நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து அடுத்த அத்தியாயத்துக்கு பேஸா இருக்கும். அடுத்த அத்தியாயம் வந்து அஷ்டாங்க யோகம் இல்லையா, 6வது அத்தியாயம். அதனால அதோட பேஸா நம்ம இதை பார்ப்போம். அதாவது பீஸ் ஆன் த பிளாட்ஃபார்ம் ஆஃப் லிபரேஷன். இந்த மாதிரி லிபரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்ம எப்படி இருப்போம், அமைதி, மனம் வந்து அமைதியா இருக்கும். சரியா? எதனால அப்படின்னா சுப்ரீம் என்ஜாயர் யாரு, பகவான். சுப்ரீம் கண்ட்ரோலர் லார்ட் கிருஷ்ணா பகவான். எல்லாருக்கும் வெல்விஷிங் ஃப்ரெண்டு, நம்ம எல்லாருக்கும் ஒரே ஃப்ரெண்டு தான், யாரு, பகவான். அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழும்போது நமக்கு என்ன இருக்கும், அதுல அமைதி இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த லிபரேட்டட் ஸ்டேஜ்ல நமக்கு அமைதி ஏற்படும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ செக்ஷன் 1 அதில் வந்து 5.1லேருந்து 5.6 வரைக்கும். கஷ்வினி வாசிக்கிறியா? Yes, Mataji. ஹரே கிருஷ்ண ஜி, pranams. Hare Krishna, Mataji. Pranams, Mataji. கஷ்வினி வாசிக்கிறியா? Yes, Mataji. Session 1. Nishkama. Easier than renouncing work. Arjuna again asked whether renouncing work is superior to working with detachment. Krishna replies, both are equal in the senses that both are means to the same goal. Emphasis working with detachment is easier and superior. ஹரி போல். இப்ப அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேக்குறாங்க. ஏன்னா மறுபடியும் டிரான்சென்டென்டல் நாலேஜ் கொடுத்துருப்பாங்க பகவான். சரியா? அகர்மா ஸ்டேஜ், அதாவது செயலே கிடையாது இந்த ஜட உலகத்துல, செயலே ஒண்ணுமே இருக்காது. ஆத்மால இருந்து நம்ம யோசிச்சோம்னா இங்க நமக்கு ஏதாவது ஒன்று அடையணும்னு விருப்பம் இருக்குமானா இருக்காது இல்லையா? அதாவது பர்சனலா ஒரு அட்டாச்மெண்ட்டோட நான் இதை அடையணும் அதை அடையணும் அப்படின்னு ஆத்மாவுக்காக நம்ம பண்றோம்னா இல்லை. நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சரீரம் சார்ந்த விஷயம் தான் அதெல்லாம் இல்லையா? இப்ப நம்ம நல்லா படிக்கிறோம், நிறைய மார்க் வாங்குறோம், நல்ல வேலைக்கெல்லாம் போறோம். இப்ப கிருஷ்ண உணர்வுல இல்லாம இதெல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து சோலுக்காக பண்றாங்களா? சோலுக்கு அதெல்லாம் வேணுமா? நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதெல்லாம் சோலுக்கு அப்படிலாம் இருந்தாதான் சோல் வந்துட்டு ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை இல்லையா? அதெல்லாமே நம்ம லைஃப் நல்லா நம்ம வச்சுக்கணும், நம்மள கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும், ஹை லெவல்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம செய்யறோம். அது எல்லாமே எதுக்காகன்னா நம்ம சரீரம் சார்ந்த விஷயம்தான். ஆத்மாவுக்காக அதை பண்ணல. ஆத்மாவுக்காக நம்ம பண்றது என்னது, பக்தி மட்டும்தான் இல்லையா? ஆத்மாவோட சோலோட ஃபுட் என்ன? Hare Krishna Mahamantra chanting. ஹரி போல். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரிநாமம், அதுதான் சோலுக்கு அவசியம். பக்தி தான் சோலுக்கு அவசியம். 9 types ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ், அப்புறம் வந்து ஹரிநாமம் உச்சரிக்கிறது, இதெல்லாம் தான். அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டு அதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் சோலுக்கு ரிலேட்டடானா இல்லை. ஆனா அதெல்லாம் செய்யாம இருக்கணுமானா செய்யாம இருக்கவே கூடாது, செய்யணும். நல்லா படிக்கணும், நல்லா அச்சீவ் பண்ணணும், லைஃப்ல ரொம்ப நல்லா இருக்கணும். ஆனா கிருஷ்ண உணர்வுலயே நம்ம இருக்கணும். பக்தியோட நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல நம்ம லீட் பண்ணணும். பக்தி இல்லாம பண்ணோம்னா அது தப்பு.
சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, இப்போ இந்த மாதிரி செயல்கள் எதுவுமே வந்து கிடையாது. அதாவது இந்த புலனின்ப விஷயங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாமே பகவான் வந்து உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப மறுபடியும் போர் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அர்ஜுனரை. சரியா? அப்ப அர்ஜுனருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வந்துடும். ஏன்னா முக்கியமா நம்ம அக்கர்மா பத்தி பார்ப்போம். 2வது இப்ப 4வது அத்தியாயத்துல நாலேஜ் பத்தி பார்க்கும்போது. ஸோ அப்போ வந்துட்டு உடனே வந்து அர்ஜுனருக்கு சந்தேகம் வந்துடும். இப்ப எது சிறந்தது? ஒர்க்கே செய்யாம இருக்கிறதா, அதாவது செயலே செய்யாம இருக்கிறதா, செயலின்மையா, இல்ல பக்தி உணர்வோட செயல்கள் பண்றது சிறந்ததா? இது 2ல எது சிறந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு லிபரேஷன் அப்படின்னும் போது முக்தி அடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டா 2மே சரியானதுதான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது இந்த முனிவர்கள் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செயல்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதாவது பக்தி மார்க்கமான செயல்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர தவம் பண்றது அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த நல்ல லைஃப் என்ஜாய் பண்றது லைஃப்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களதுல இருக்காது. பொதுவா முனிவர்கள்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா? என்ன பண்ணுவாங்க அவங்களாம்? தவம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க? இந்த ஜட உலக வாழ்க்கையில இருந்து விலகி தவம் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் என்ன கிடைக்கும் நமக்கு? முக்தி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம செயல்கள் நம்ம கடமைகளை அர்ஜுனர் மாதிரி நம்ம செயல்களை நம்ம செய்யணும். ஆனா தர்மப்படி பகவானுக்காக செய்யறோம் அப்படின்னா அதுவும் வந்துட்டு முக்தியை கொடுக்கும். அப்ப இங்க ஆனா பகவான் இங்க நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க நல்லபடியா எம்பசைஸ் எதுக்கு வந்துட்டு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஒர்க்கிங் வித் டிட்டாச்மெண்ட் செயல் பண்ணணும். ஆனா பற்றுதல் இல்லாம பண்ணணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா அது ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், சுப்பீரியர் உயர்ந்த நிலையிலும் இருக்கும் நம்மளோட இது செயல்கள் வாழ்க்கை. சரியா? ஏன்னா இப்ப தவம் பண்ற முனிவர்கள்ட்ட என்ன ஒரு டிராபேக் ஆயிடும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தவம் திடீர்னு கலைஞ்சிரும். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸ்கிரிப்சர்ஸ்ல எல்லாம் நிறைய பாஸ்ட் டைம்ஸ்ல முனிவர்கள்லாம் தவம் பண்ணுவாங்க. திடீர்னு அதுல டிஸ்ட்ராக்ஷன் ஏற்பட்டுடும் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஃபால் டவுன்லாம் வந்து தவம் பண்ணும்போது ஏற்படும். ஆனா பக்தின்றது நம்ம செயல்கள் எல்லாம் நல்லபடியா செய்ய போறோம். அதே கிருஷ்ணருக்காக பண்றோம். இப்ப எனக்கு சாப்பிடணும். நான் கிருஷ்ணருக்கு பிரசாதம் ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிட்றேன். அப்படின்னா அது நல்லது தானே? எனக்கும் வந்துட்டு என்னோட செயல் செஞ்ச மாதிரி இருக்கு. அதே சமயத்துல பகவானுக்கும் நான் ஆஃபர் பண்ணிட்டு என்னோட அன்பை வெளிப்படுத்திட்டு நான் ஃபுட் எடுத்துக்கிறேன். அப்போ அது மாதிரி நம்ம நல்லா படிக்கிறோம், நல்ல லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம். என்ன பண்ணணும்? நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கணும். எப்படி இருக்கிறது? கிருஷ்ண உணர்வுல எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நம்ம என்ன பண்ணோம், நம்ம நல்ல லைஃப்ல அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நிறைய வந்துட்டு புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஃபண்டு டொனேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சாண்டிங் அது எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பிரசாதம் விநியோகம், டெம்பிள் எல்லாம் பிரசாதம் விநியோகம்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அதுல நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி புக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டுன்னா அப்புறம் ப்ரீச் பண்ணலாம். பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம லைஃப்ல நல்லா அச்சீவ் பண்ணிட்டு கிருஷ்ண உணர்வுல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னா இது வந்து ஈஸியா இருக்கும் இல்லையா? இதுல எந்த ஒரு வீழ்ச்சியும் நம்மளுக்கு ஏற்பட போறது இல்லை. அதான் அது வந்து ஈஸியாவும் இருக்கும், அது வந்து உயர்ந்த நிலையும் நம்மளுக்கு கொடுக்குது. அப்படின்றதுனால ஒர்க் வித் டிவோஷன் அதுதான் வந்து சிறந்தது. இல்லைன்னா ஒர்க் வித் டிட்டாச்மெண்ட். டிவோஷன்னாலே டிட்டாச்மெண்ட். டிவோஷன்றது கிருஷ்ணர்கிட்ட அட்டாச்மெண்ட், இந்த ஜட உலக விஷயங்கள்லேருந்து டிட்டாச்மெண்ட். ஓகேவா? அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்லோகம் நம்ம வாசிக்கலாம். சாரு வாசிக்கிறியா? கேலக்ஸில யார் இருக்கீங்க? கேலக்ஸி ஆன் மேக்ஸ் அதுல யார் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. ரிப்பீட் பண்ணுவோம். ஆ ஆ நீ ரிப்பீட் பண்ண விருப்பப்படுறியா? அது ஒரு நிமிஷம். கேலக்ஸி அதுல யார் இருக்கீங்க? சரி, ஓகே. சொல்றியா? மாதாஜி நான் தான் மாதாஜி கிருஷ்ணா. கிருஷ்ணா, ஹரி போல் கிருஷ்ணா. ஓகே, அதுதான் பேரு தெரியல அதுல, அதனால தான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, அட்டெண்டன்ஸ் ஃபார்ம் போட்டிருக்கேன், ஃபில் பண்ணிடு. சரியா? உனக்கு உன்னோட சிஸ்டருக்கும். ஜிஷ்ணு நீயும் ஃபில் பண்ணிடு. ஹரே கிருஷ்ணா. சாரு ரிப்பீட் பண்றியாமா? எஸ் மேம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுன வாச்ச
சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண सन्न्यासं कर्मणां कृष्ण புனர்யோகம் ச சம்சசி पुनर्योगं च संशसि யஸ்ரேய ஏதயோர் ஏகம் यश्रेययेतयोरेकम् தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். तन्मे ब्रूहि सुनिश्चितम्. டிரான்ஸ்லேஷன் வாசிக்கிறியா? Yes, ma'am. Arjuna said, "Oh Krishna, first of all you ask me to renounce work, and then again you recommend work with devotion. Now, will you kindly tell me definitely which of the two is more beneficial?" இது ரெண்டுல எது சிறந்தது அப்படின்னு. எது சிறந்தது யாரு சொல்றீங்க? கஷ்மினி, அனாத்மிகா, ஜிஷ்ணு. Mataji, work with devotion. வெரி குட். ஒர்க் வித் டிவோஷன் தான் சிறந்தது. ஏன்? யார் சொல்றீங்க? ஒர்க் வித் டிவோஷன் சரி. ஏன்? மாதாஜி, நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே எல்லாம் பண்ணோம், எல்லாருக்கும் நல்லதும் பண்ணுவோம், அதுக்கடுத்து பகவானையும் நம்ம பக்தி எல்லாம் பண்ணுவோம். வெரி குட். நம்ம பக்தியும் பண்றோம், அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது பண்றோம், நம்மளும் வந்துட்டு லைஃப்ல ரொம்ப சிறந்த ஒரு நிலையில இருப்போம் இல்லையா? ஸோ எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அதுதான் கிருஷ்ண பக்தியில எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். சரியா? கிருஷ்ணா சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நம்ம எட்டர்னல் ஃப்ரெண்ட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நம்மளும் சாட்டிஸ்ஃபைட். அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்கன்னா நம்மளும் சந்தோஷமா இருக்கும். சரியா? அதுதான். ஓகே. அதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் என்னன்னா பிரசாதம் சாப்பிடுறது இல்லையா? கிருஷ்ணாவுக்கு ஆஃபர் பண்றோம், அவங்களுக்கும் ஹாப்பி. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பகவத்கீதையில் நமக்கு பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், லவ் அண்ட் டிவோஷன் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எனக்கு ஆஃபர் பண்ணணும். ஐ மீன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் வித் லவ் அண்ட் டிவோஷன். அந்த லவ் அண்ட் டிவோஷன் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்போ நம்மளும் அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவோம், நமக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே பக்தி உணர்வுகள் நம்ம ஐ மீன் சாண்டிங், நிறைய சாண்டிங் பண்ணிட்டே இருக்கணும். சரியா? படிச்சு முடிச்சுட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கோம், இல்லை வேற எதுவும் விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சாண்டிங் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது கம்பேஷன் ஞான சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் பக்தி யோகா. இது சாப்டர் 2ஓட ஸ்லைடு. ஓகே. ஓகே. எதனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது அப்படின்றதான் பார்க்க போறோம். சரியா? இப்போ ஒர்க் பண்ணணுமா இல்லை நம்ம அதுல ரினவுன்ஸ் பண்ணணுமா அப்படின்னு ஏன் வந்து அப்படி வந்துன்னா ஞானத்தை பத்தி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா? அதாவது ஆத்மாவை பத்தி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அர்ஜுனர். அப்ப பகவான் என்ன சொன்னாங்க? ஆத்மா அழியாதது, எப்பயும் எட்டர்னலா உள்ளது. ஏன்னா 2.11 38 ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மா எப்படி இருக்கும், அதோட சைஸ் என்ன, அது அது வந்து உலர்த்தப்பட முடியாதது, எரிக்க முடியாது, நினைக்கப்பட முடியாதது, சச்சிதானந்தம். இந்த சரீரம் கூட வந்துட்டு மாறுமே தவிர ஆத்மா வந்து மாறாது, என்னைக்கும் நித்தியமானது. நம்ம எல்லாம் எட்டர்னல், எப்பயும் இருப்போம். பகவானோட அனுகிரகத்துல, பகவானோட அன்பின் அடியில நம்ம எல்லாருமே எப்பயுமே இருப்போம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்புறம் சின்ஃபுல் ரியாக்ஷன், பாபம் வந்து சேர்ந்துருமே அப்படின் போது புத்தி யோகத்தை பத்தி பகவான் குறிப்பிட்டிருந்தாங்க. பக்தி சேவையில என்னைக்குமே நமக்கு பாபம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்த்தோம். ஹனுமான் அவங்களோடது பார்த்தோம். அதுக்கப்புறம் விபீஷ்ணர் அவங்களோடது எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் லெவல் 1ல இல்லையா? அது மாதிரி எப்பயுமே வந்து பக்தி யோகத்துல சொல்லுமா மாதாஜி. அந்த அட்டெண்டன்ஸ் ஃபார்ம்ல வந்துட்டு டேட் போட்டுன்னு சொன்னீங்களா மாதாஜி? டேட் போட்டுன்னு சொல்லி வந்திருக்கு மாதாஜி. டேட் இனி டேட் போட்டுரு. ஓகேவா? ஆனா மாதாஜி அத வந்துட்டு சொல்லு. இன்வாலிட் டேட்னு வருது. அப்படியா? சரி, ஓகே. அது நான் என்னன்னு பாக்குறேன். இது பாரு. சரி, நான் மாதாஜி 2 தடவை டேட் கேட்டிருந்தாங்க மாதாஜி. டுடே டேட் கொடுத்தா வருது மாதாஜி. என்ன சொல்ற அனாத்மிகா? 2 தடவை டேட் கேட்டிருக்கு மாதாஜி. டுடே டேட் 31st ஜான் கொடுத்தா வருது மாதாஜி. அப்படியா? சரி, ஓகே. அப்ப அது மாதிரி போட்டு பண்ணுங்க, இல்லைன்னா நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ட்ரை பண்ணி பாரு கிருஷ்ணா. அப்படி ஒருவேளை உனக்கு வந்து அக்செப்ட் பண்ணலன்னா ஓகே, அது வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அதுதான் மாதாஜி நான் போட்டேன், எனக்கு அக்செப்ட் பண்ணல மாதாஜி. சரி, ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதுல அது இருக்கட்டும்.
ஓகே. இப்ப நான் தான் உங்க எல்லாரையும் பார்த்துருக்கேன் இல்லையா? ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அட்டெண்டன்ஸ். ஓகே. யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்கலாம் அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்னன்னா சின்ஃபுல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம். அதாவது அர்ஜுனர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? 5 ரீசன் சொல்லியிருந்தாங்க. எதுக்குலாம் போர் பண்ண விருப்பம் இல்லன்னு. யாரு சொல்றீங்க? 5 காரணங்கள். மாதாஜி சொல்லு. கஷ்மினிக்கு சொல்லணுமா? சொல்லு. பாவங்கள் வந்து சேரும், ஃபேமிலி ட்ரெடிஷன் போயிடும். அதுக்கடுத்து அவங்க வந்து ஃபேமிலி ட்ரெடிஷன் போயிடும்னா அவங்களுடைய குலம் எல்லாமே துரியோதனன் சைடு இருந்தது. அதுக்கடுத்து பாபம் வந்து சேரும், ஃபேமிலி ட்ரெடிஷன் பாதிக்கப்படும். அப்புறம் இங்க மத்த 2 இங்கே இருக்கே. கம்பேஷன் என்ன மாதாஜி? கருணையோட இருந்தாங்க. எல்லாரும் அழிஞ்சிடுவாங்களே அவங்களோட அந்த போர்ல நிறைய பேர் உயிர் இழந்துருவாங்க இல்லையா? எல்லாருக்கும் சிரமம் வருமே அப்படின்னு வந்து வருத்தப்பட்டாங்க இல்லையா? கம்பேஷன்னா கருணை. சின்ஃபுல் ரியாக்ஷனா பாபம் வந்து சேர்ந்துருமே அப்படின்னு பயந்தாங்க இல்லையா? ஏன்னா எல்லாரையும் அழிக்கும் போது அதனால அவங்க தான் தவறு செய்யறாங்க, நம்மளுமா தவறு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டாங்க. பாபம் நமக்கும் வந்துருமே, நம்ம தவறு செய்யலாமா, அவங்க தான் செய்யறாங்கன்னு நம்மளும் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சாங்க இல்லையா? ஸோ இதுதான் இந்த 2 காரணம். அப்ப அதுக்கு பகவான் வந்து நம்ம எட்டர்னல் ஃப்ரெண்டு கிருஷ்ணா அதுக்கு என்ன கொடுத்தாங்க? நீ யாரையும் அழிக்க போறது இல்ல, எல்லாருமே ஆத்மா நித்தியமானவங்க தான், சரீரம் வந்து மாறுமே தவிர ஆத்மா என்னைக்கும் உள்ளது அப்படின்னு சொல்லி, அதனால வந்து உனக்கு கஷ்டம், யாரும் நீ வந்து அழிச்ச மாதிரி நீ நினைக்க. அதுக்காக நம்ம அதெல்லாம் செய்யலாமான்னு நம்ம செய்யக்கூடாது. சரியா? ஏன்னா போர்ல அர்ஜுனர் வந்து மத்தவங்கள வந்து என்ன பண்ணலாம், தவறு பண்றவங்கள, அதர்மம் பண்றவங்கள சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. ரொம்ப அவங்கள வந்துட்டு சமாதானம்லாம் பண்ணி பார்த்தாங்க, கேட்கவே இல்ல. அப்படி எதுவுமே முடியலன்ன பட்சத்துல தான் என்ன பண்ணாங்க, போர் பண்ணாங்க இல்லையா? அதுவும் அவங்க வந்துட்டு சத்திரியனா ஒரு அரசனா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, போர் பண்ணாங்க. அதே அவங்க சாதாரணமா தனிப்பட்ட முறையில அவங்க போய் யாரையும் அழிக்கல. ஒரு அரசனா தன்னோட கடமையை செஞ்சாங்களே அந்த மாதிரி செய்யலாம். ஒரு ஆர்மி பீப்புள் இல்லைன்னா ஒரு போலீஸ் அவங்க என்ன பண்ணலாம், தவறு செய்யறவங்கள தண்டிக்கலாம். ஆனா பகவான் சொல்லியிருக்காங்க ஆத்மா என்னைக்கும் அழியாதது, ஆனால் நம்மளும் வந்துட்டு யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு நம்ம தப்பா எடுத்துக்க கூடாது. ஓகேவா? ஸோ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கம்பேஷன்றது தெரிஞ்சுக்கிறோம். மற்றவங்களுக்கு சிரமம் வந்துருமேனு. அப்ப பகவான் சொல்றாங்க நீ யாருமே அழிக்க போறது இல்லை அர்ஜுனா, எல்லாருமே என்னைக்கும் நித்தியமா இருக்க போறவங்க தான், ஆத்மா என்னைக்கும் நித்தியமானதுன்றத சொன்னாங்க. அது மாதிரி சின்ஃபுல் ரியாக்ஷனுக்கு பக்தி யோகம், நீ நம்ம வந்து பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்கள் என்னைக்குமே பாபம் வராது அப்படின்றத குறிப்பிட்டு காமிச்சாங்க. சரியா? அப்புறம் 13th ஸ்லோகத்திலையும் நம்ம பார்த்தோம். இது யாரு வாசிக்கிறீங்க அப்படின்னா ஜிஷ்ணு வாசிக்கிறியா? Okay, Mataji. வாசி. Mataji, 3.17 and 3.18, Mataji. ஆமா, அது 2 தான். But for one who takes pleasure in the self, whose human life is one of self-realization, and who is satisfied in the self only, fully satisfied, for him there is no duty. The self-released man has no purpose to fulfill in the discharge of his prescribed duties, nor has he any reason not to perform such work, nor has he any need to depend on any other living being. Hare Krishna, Mataji. அப்ப 3rd சாப்டர்லயும் வந்து பகவான் குறிப்பிட்டிருந்தாங்க செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப் அப்படின்னா ஆத்மா. சரியா? இப்ப நம்ம சாப்பிடுறோம், எதுக்காக சாப்பிடுறோம்? ஆத்மாவுக்கு பசிக்குதுன்னு சாப்பிடுறோமா? இல்ல இல்லையா? அப்ப நம்ம வந்துட்டு வேற ஏதோ இப்ப விளையாடுறோம், ஆத்மாவுக்கு வந்துட்டு விளையாடணும் அப்படின்னு தோணுதா? இல்ல. எல்லாம் நம்மளோட சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் தான் இல்லையா? நம்ம சரீரத்துக்கு தேவையான விஷயம், டிவி பார்க்குறோம், மூவி பார்க்குறோம். ஆத்மாவுக்கு அதுல விருப்பமானா கிடையாது. நமக்கு ஒரு சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், நம்மளோட மனம் வந்து சந்தோஷப்படுறதுக்காக நம்ம என்ன பண்றோம், செயல்கள்லாம் பண்றோம். மனம் ஆசைப்படுது, அதெல்லாம் நம்ம திருப்தி பண்ணிக்கிறதுக்காக செயல்கள் பண்றோம் இல்லையா? ஆனா இங்க வந்து ஆத்மான்றது எப்பயும் பக்தி, அதுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். ஆத்மாவுக்கு நம்ம கிட்ட ஆத்மா இருக்கு,
அது எல்லாரும் நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சயின்ஸ்ல லிவிங் என்டிட்டி, நான் லிவிங் என்டிட்டின்னு கொடுத்துட்டாங்க. அது லிவிங் என்டிட்டிக்கு உயிர் இருக்குன்றது நம்ம சயின்ஸ்ல நம்ம நல்லபடியா படிச்சிட்டோம். ஆத்மான்றது இருக்கு. அதுதான் நம்ம என்ன அதாவது உயிர் அப்படின்னு சொல்றாங்க சயின்ஸ்ல. அதான் லிவிங் என்டிட்டின்னு நம்ம வந்து அது என்னன்னு சொல்றோம், ஆத்மான்னு சொல்றோம். அப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதுக்கு பக்தி மட்டும்தான் தேவை. நம்ம எட்டர்னல் ஃப்ரெண்ட் கிருஷ்ணாக்கு பக்தி பண்ணணும் அப்படின்னு. அது எப்பயுமே நித்தியமா இருக்கும். இதை நம்ம நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஆத்மா ஹூ டேக்ஸ் பிளஷர் இன் த செல்ஃப், யார் வந்து ஆத்ம ரியலைசேஷன்ல ஆத்ம நிலையில இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஜட உலகத்துல எந்த ஒரு காரியமும் கிடையாது, செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்றது கிடையாது அப்படின்றது பகவான் வந்து 3.17 ஸ்லோகத்துல சொல்லியிருந்தாங்க. அப்ப செல்ஃப் ரியலைஸ்டு மேன், யார் ஒருத்தவங்க ஆத்ம நிலையில உணர்வோடு இருக்காங்களோ அவங்க எந்த ஒரு ப்ரிஸ்கிரைப் டியூட்டி அவங்க வந்துட்டு செய்யணும்னு இல்லை அப்படின்றத இங்க வந்து சொல்லியிருக்காங்க. நார் ஹேஸ் ஹி எனி நீட் டு டிபெண்ட் ஆன் எனி அதர் லிவிங் பீயிங், யாரையும் டிபெண்ட் பண்ணணும்னு இல்லை, அதே சமயத்துல எந்த செயலும் செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நம்மளோட சரீரத்தை பாதுகாத்துக்கிற அளவுக்கு நம்ம செயல்கள் பண்ணணும். செயல்கள் பண்ண வேணாம்னு சொல்றது என்னன்னா, ரஜோகுணம் தமோகுணத்துல இருந்து நம்ம எந்த செயல்களும் நம்ம பண்ண வேண்டாம். மனம் விருப்பப்படுற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்ம அச்சீவ் பண்றதுக்காக நம்ம செயல்கள் செய்யலாம், பக்திக்கான செயல்கள் நம்ம செய்யலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நல்லபடியா செய்யணும். ஆனா இங்க வந்து இப்ப அர்ஜுனர்கிட்ட என்ன சொல்றாங்க, ஆத்ம நிலையில உள்ளவங்க எதுவும் செய்யணும்னு இல்லை அப்படின்றத சொல்றாங்கன்றத பாக்குறோம். அடுத்தது கிருஷ்ணா வாசிக்கிறியா? சரி மாதாஜி. வாசி. O chastiser of enemy, the sacrifice performed in knowledge is better than the mere sacrifice of material possessions. After all, O son of Pritha, all sacrifices of work culminate in transcendental knowledge. என்ன சொல்லியிருக்காங்க இதுல அப்படின்னா, சாக்ரிஃபைஸ் அப்படின்றது நம்ம செய்யற தவம், சரியா, யாகம், இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப அந்த தெய்வீகமான நிலையில் இருக்கணும். டிரான்செண்டென்டல் நாலேஜ் அது ரிலேட்டடா இருக்கணும். ஓ சன் ஆஃப் பிரித்தா, ஆல் சாக்ரிஃபைஸ் நம்ம செய்யற எல்லா யாகங்களும், சரியா, கல்முலேட்டின் டிரான்செண்டென்டல் நாலேஜ் எல்லாமே அந்த அந்த ஆத்மாவுக்கு ஏத்த விஷயங்களா தெய்வீகமான நிலையில செய்யக்கூடியதா இருக்கணும் அப்படின்றத இங்க நம்ம பாக்குறோம். அடுத்தது சேவித்தா வாசிக்கிறியா? Therefore, the doubts which have arisen in your heart out of ignorance should be slashed by the weapon of knowledge. Armed with yoga, O Bharata, stand and fight. சரி போல். இப்ப என்ன டவுட் வந்துச்சு அர்ஜுனருக்கு, போர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு இல்லையா? அது எதனால அவங்களுக்கு அந்த டவுட் வந்துச்சு? அவுட் ஆஃப் இக்னரன்ஸ், அவங்களோட அந்த ஒரு மயக்கத்தினால, அறியாமையினால. அவங்களுக்கு அறியாமை கிடையாது, மயக்கம் கிடையாது, அவங்க ஒரு பியூர் டிவோட்டி. ஆனா அவங்களுக்கு பகவத்கீதை நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பகவான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம், அந்த ஒரு நிலை தடுமாற்றத்தை அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு ஏற்பட்ட டவுட்ஸ்லாம் எதனாலனா அவுட் ஆஃப் இக்னரன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம யாருக்காக பகவத்கீதை? நமக்காக, நம்மளோடது, நமக்காக. யார் கொடுத்தது? நம்மளோட எட்டர்னல் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா. அதை நம்ம என்ன பண்ணணும், நல்லபடியா தெரிஞ்சுக்கணும், நல்லபடியா ஃபாலோ பண்ணணும். நம்மளோடது அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது, விட்டுறவே கூடாது, நமக்காக அப்படின்னு. அப்ப இங்க யாருக்காக இதெல்லாம் கொடுக்குறாங்க? நமக்காக. அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கோம் இல்லையா? நமக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்கும். எது எப்படி செய்யறது, தர்மம் எது, அதர்மம் எது அப்படின்லாம், எது செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கும் டவுட்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஏன் நமக்கு ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட அறியாமையினால. நம்ம பகவத்கீதை பாகவதம்லாம் தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு என்ன இருக்கும்? அறியாமை இல்லையா? அதனால நமக்கு சந்தேகம் வரும், தர்மம் என்ன, அதர்மம் என்ன, எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு. அப்ப அந்த அறியாமை அப்படின்னாலே அது எதனால போகும்? அஜ்ஞானம் எதனால நம்ம கிட்ட இருந்து போகும்? ஞானத்தை வளர்த்துக்கிறதுனாலதான் இல்லையா? இப்ப பகவான் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஞானத்தை நல்லபடியா கொடுத்துருக்காங்க. சோ என்ன சொல்றாங்க, ஞானத்தை நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமா உன்னோட அறியாமையை போக்கிட்டு எழுந்து போர் பண்ணு அப்படின்றத குறிப்பிடுறாங்க.
சரியா? ஹரே கிருஷ்ணா. இப்ப சாப்டர் 2ல இருந்து நம்ம வரிசையா பார்த்தோம் இல்லையா? இப்ப நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? சாப்டர் 2ல இருந்து சாப்டர் 3ல இருந்து இதெல்லாம் அர்ஜுனருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குது. ஆத்ம நிலை, ஆத்மா அழியாததுன்னு சொன்னாங்க. ஆத்ம நிலையில இருக்கும்போது நமக்கு இந்த ஜடவுலகத்துல எந்த செயல்களுமே கிடையாது, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்றாங்க, நீ எழுந்து போர் பண்ணு அப்படின்றத சொல்றாங்க இல்லையா அர்ஜுனர்கிட்ட. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபியூஷன் வந்துருச்சு. இப்ப நான் செயல் பண்ணணுமா கூடாதா அப்படின்றத அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க பகவான்கிட்ட. அதை நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல இல்லையா? அதுக்கு அர்ஜுனரும் என்ன விளக்கம் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம். கஷ்வினி வாசிக்கிறியா? Yes, Mataji. Hmm. All beings constantly making plans for the future. Thoughts are manifested in actions. Repeated actions from habits. Habits make up our character. Character determines our destiny. How to take steps in the right direction is described in the 5th chapter. There are steps leading to further entanglement in worldly complexities. There are steps leading to the life of liberation, freedom, and tranquility and peace. ஹரி போல். இப்ப நம்ம இது நல்ல இது நம்ம ஏற்கனவே வந்துட்டு இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல பார்த்திருக்கோம் இல்லையா? நம்மளோட தாட்ஸ் நல்லதா இருக்கணும். எண்ணம் இது மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு நல்லபடியா புரிஞ்சிடும். சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம இங்க பார்க்கலாம். தாட்ஸ் வந்து நம்மளுக்கு அதுலதான் நம்ம கவனமா இருக்கணும். என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். இப்போ அதுதான் நம்ம 2வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரு குழந்தை வந்து ஒரு ஐஸ்கிரீம் பாக்குது, சாப்பிடணும்னு அதுக்கு ஆசை வருது, உடனே அதை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் இல்லையா? நம்ம அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு. அப்ப அது எந்த நிலையில சத்துவகுணத்துல இருந்து அந்த ஐஸ்கிரீமை சாப்பிடணும்னு நினைக்கும் போது சரி அம்மாட்ட கேட்போம், அம்மா சரின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும். அதே ரஜோகுணத்துல இருந்து பண்ணும்போது அடம் பண்ணும், எனக்கு வேணும் 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 அப்படின்னு அடம் பண்ணும் இல்லையா? எப்படியாவது அடம் பண்ணி அம்மா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடும். அம்மா அப்புறமா வேண்டாம் அப்படின்னாங்கன்னா ஓகேன்னு கேட்டுக்கும். ஓகேவா? அதே வந்துட்டு தமோ குணத்துல உள்ள பிள்ளை தெரியாம எடுத்து சாப்பிட்டோம். சரியா? அப்ப இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நம்மள அந்த தாட்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மள வந்து ஃபர்தர் ஆக்ஷனுக்கு நம்மள கொண்டு போகும். பற்றுதல் ஏற்பட்டு நம்மள அந்த ஃபர்தர் ஆக்ஷனுக்கு கொண்டு போகும். அப்போ அது நம்மளுக்கு ஒரு ஹேபிட் ஆகும் இல்லையா? இப்ப நம்ம நல்ல நல்ல எண்ணங்கள் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட செயல்கள்லாம் எப்படி இருக்கும்? நல்ல நல்ல செயல்களா செய்வோம். அப்ப அதுவே நம்மளோட ஹேபிட் ஆயிடும். இப்ப நான் சாண்டிங் பண்ணணும்னு எனக்கு தாட் இருக்கு. ஏன்னா ஃபுட் ஃபார் சோல் என்ன? சாண்டிங் பண்ணணும், ஹரிநாமத்தை நம்ம சொல்லணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும்னு. அப்ப தாட்ல எனக்கு அது இருக்கு. அப்ப நான் என்ன செய்வேன்? கண்டிப்பா சோலுக்காக நம்ம சாண்டிங் பண்றோம். உடனே அதை நான் சாண்டிங் பண்ண ஆரம்பிப்பேன். இதுவே எனக்கு ஹேபிட் ஆகுது. ஓகேவா? அப்புறம் அதுவே எனக்கு பழக்கம் ஆயிடும். அப்ப அதுவே என்னோட கேரக்டர் ஆயிடும். என்னவா இருப்பேன்? நான் டிவோட்டியா இருப்பேன் இல்லையா? சுத்த சத்துவகுணத்துல இருப்பேன், டிவோட்டியா இருப்பேன். அப்ப நான் அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் பகவானை அடையுவேன். ஓகேவா? அது மாதிரி நம்ம எல்லாத்துலயும் நம்ம தாட்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப பியூரா இருக்கணும், சத்துவகுணத்துல இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். அதை நம்ம படிக்கிற விஷயத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்ப நம்ம நல்லா படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினி என்னன்னா நம்ம அச்சீவ் பண்றோம்ல லைஃப்ல. அப்ப அந்த படிக்கிறதே நல்ல பழக்கமாயிடும். நல்லது நம்ம படிக்கும்போது அது நம்மளோட கேரக்டர்ல இம்ப்ளிமெண்ட் ஆகும், நம்மளோட டெஸ்டினியா அடையிறோம். இதே பகவத்கீதை அது நம்ம வாசிக்கணும்னு ஆசைப்படுறோம், பகவத்கீதை வாசிக்கிறோம். அதுல உள்ள அப்ப நம்மளுக்கு அது ஒரு ஹேபிட் ஆயிடுது. இப்ப நீங்களாம் கிளாஸஸ் அட்டென்ட் பண்றீங்க, இது உங்களுக்கு ஒரு பழக்கம் ஆயிடுது. அப்ப பகவத்கீதை உங்ககிட்ட என்ன ஆயிடும்? கேரக்டராகவே வரும். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம்லாம் இதெல்லாம் உங்களுக்கு கேரக்டரா வரும். அப்ப நீங்க அடைய வேண்டிய நிலை என்ன? நம்மளோட எட்டர்னல் ஃப்ரெண்டு கிருஷ்ணாவை நம்ம அடைஞ்சிருவோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த விஷயம் நம்ம கவனமா பார்த்துக்கணும். தாட்ஸ்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம என்ன ஆசைப்படுறோன்றதுல அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஆக்ஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கேரக்டர்ஸ், அதுக்கேற்ற டெஸ்டினி நம்ம அடையிறோம். அப்ப இந்த தாட்ஸ் நம்ம சுத்த சத்துவகுணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டெஸ்டினி என்னவா இருக்கும்? சுத்த சத்துவகுணத்தில் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினி பகவானை சென்று அடையிறணும். வெரி குட், சூப்பர். அதே சத்துவகுணமா இருந்ததுன்னா ஹையர் பிளானட்ஸ்க்கு போகணும்னு நினைப்பாங்க மாதாஜி.
ஹரி பக்தி பண்ணி ஹையர் பிளானட்ஸ். ஹரி போல். எல்லாருக்கும் நல்லது பண்ற பயஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. சத்துவகுணத்துல நல்லதே தான் பண்ணுவாங்க பயஸ் ஆக்டிவிட்டிஸ். அதனால ஹையர் பிளானட்ஸ்க்கு அவங்க போவாங்க. ஹையர் பிளானட்ஸ் தான் அவங்களோட டெஸ்டினியா இருக்கும். அதான் ஸ்வர்க்கம் அந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. இப்ப ரஜோகுணத்துல இருக்காங்க, தாட்ஸ் ரஜோகுணத்துல இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களோட ஆக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாருமே அவங்க வந்து யாருக்கும் உதவி பண்றோம்னு எல்லாம் நினைக்க மாட்டாங்க மாதாஜி. எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிப்பாங்க. ஆஹ் அதுக்கப்புறமா ஆஹ் அவங்கள அவங்க அவங்களோட வந்து பலனை எதிர்பார்த்த செயல்கள்லாம் செய்வாங்க. ஆஹ் அதனால அவங்க இந்த ஜட உலகத்துல பிறப்பு எடுப்பாங்க. அது அவங்களோட டெஸ்டினி இல்லையா? 14 சாப்டர் நம்ம பார்த்தோம் இதெல்லாம். அப்ப அவங்களோட தமோ குணமா இருந்ததுன்னா தாட்ஸ் தமோ குணத்துல அவங்க இருக்காங்கன்னா வந்து அடுத்ததா ஹெல்லிஷ் பிளானட்ஸ்க்கு போவாங்க மாதாஜி. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் அடிக்ட் ஆயிடுவாங்க. நல்லதுங்கிறதே பண்ண மாட்டாங்க. காட்ஸ வழிபடாம வந்து கெட்டவங்க பிரேத பூதங்கள் எல்லாம் வழிபடுவாங்க மாதாஜி. சரி, அதுதான் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளோட தாட்ஸ் வந்து சுத்த சத்துவகுணத்துல இருந்ததுன்னா நம்மளோட ஆக்ஷன் பக்தி சேவை டிவோஷனல் சர்வீஸா இருக்கும். அப்ப நம்மளோட ஹேபிட் பக்தியாவே இருக்கும். நம்மளோட கேரக்டர் டிவோட்டிஸா இருப்போம். டெஸ்டினி பகவான். தாட்ஸ் வந்து சத்துவகுணமா இருந்ததுன்னா நம்மளோட ஆக்ஷன் வந்து பயஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கும். அதுவே நம்மளோட ஹேபிட் கேரக்டர் வந்துட்டு நல்லவங்க அப்படின்ற பேர் நம்மளுக்கு கிடைக்கும். இவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யறவங்க அப்படின்னு நம்மள நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட கேரக்டர் இருக்கும். நம்மளுக்கு டெஸ்டினி வந்து ஸ்வர்க்கம், அது மாதிரி அப்பர் பிளானட்டரி சிஸ்டம். தாட்ஸ் வந்து நம்மளது ரஜோகுணமா இருந்ததுன்னா நம்மளோட செயல்கள்லாம் சுயநலமா இருக்கும். நம்மளோட ஹேபிட்ஸும் அதே மாதிரி சுயநலமாவே ஆயிடும். நம்மளோட கேரக்டர்ஸ் வந்து அவங்க செல்ஃபிஷ் ஃபெல்லோ அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிடுவாங்க. நம்மளோட டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னா இந்த ஜட உலகத்தில் நம்ம மறுபடியும் பிறவி எடுப்போம். நம்மளோட தாட்ஸ் வந்து தமோ குணத்துல இருக்கு அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்லாம் அதர்மமா இருக்கும், இம்பயஸ் ஆக்டிவிட்டிஸா இருக்கும். ஹேபிட்டும் அதர்மமான செயல்கள், தவறான செயல்கள்லாம் செஞ்சு நம்மளோட கேரக்டரும் இவங்க வந்துட்டு அதர்மி அப்படின்ற பேர் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டினேஷன் வந்து நரகமா இருக்கும், லோவர் பிளானட்டரி சிஸ்டமா இருக்கும். ஸோ அப்போ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம டெஸ்டினேஷன் தாட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த தாட்ஸை நம்ம நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம பகவத்கீதை நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம பகவத்கீதையில ஏன்னா அந்த தாட்ஸ் நம்மளுக்கு நல்லது எது கெட்டது எது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அது நம்ம இன்டெலிஜென்ஸ் அது நம்மளுக்கு கெயின் ஆகணும் அப்படின்னா நம்ம பகவத்கீதை தெரிஞ்சுக்கும் போது நமக்கு எல்லாமே சரிவர அமையும் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஓகேவா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா இதெல்லாம்? சாரு, ஜிஷ்ணு, அப்புறம் Yes, Mataji. ஓகே. இப்ப எதுல இருக்கலாம்னு விருப்பம் இருக்கு சாருக்கலாம்? நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கணும்? எந்த குணத்துல இருக்கணும்? Shuddha Sattva Guna Mataji. ஹரே போல். சுத்த சத்துவ குணத்துல இருக்கணும். ஹரே கிருஷ்ணா. மீனாட்சின்ற ஐடியில யார் இருக்கீங்க? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் தான் மாதாஜி. ஜிஷ்ணுவா? கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. பேர் அடிக்கடி மாத்தி என்னை வந்து பசில் பண்ற. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இப்போ வந்து அடுத்தது யார் வாசிக்கணும்? போன ஸ்லைடு யார் வாசிச்சீங்க? சரி, சாரு வாசிக்கிறியா? Okay, Mataji. வாசி. Arjuna misunderstanding. Devotional service better than dry mental speculation. Second chapter, text 11 to 30. Knowledge of soul described by Krishna. Text 31 to 37. Prescribed duty explained. Text 41 to 45. Entanglement of soul due to futile activities. Text 46 to 53. Explain the process of disentanglement by devotional service. Third chapter, text 17 to 18. Explain no duty for a person is in knowledge. Chapter 4, text 33. Explain all kinds of sacrificial work accumulates in knowledge. And in last verse of 4th chapter, Krishna again told Arjuna to get up and fight, thus confusing Arjuna, renounce of or work, fight. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. இதுதான் நம்ம இப்ப பார்த்தது. இந்த முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? இங்கேருந்து 2.11 to 30, 38 இந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா?
அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். 11 to 30 வரைக்கும் சோல் பத்தி பகவான் குறிப்பிட்டிருப்பாங்க. பிரிஸ்கிரைப் டியூட்டி என்னன்றது சொல்லியிருப்பாங்க. அதான் நம்ம பக்தி சேவை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் என்டாங்கிள்மெண்ட் ஆஃப் சோல் அது வந்து எதனாலனா ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்து பண்றதுனால நமக்கு சிரமம் ஏற்படுது. இந்த ஜட உலகத்துல இருக்கோம் அப்படின்னால நம்ம பார்த்தோம் இல்லையா? ஓகே. அடுத்தது ஜிஷ்ணு வாசிக்கிறியா? Okay, Mataji. வாசி. Arjuna is still confused. Why? It is Krishna's plan to keep Arjuna confused. Why Krishna does so? For our benefit, to states that work and renunciation are not opposed to each other. Rather, one must learn to work in a renounced spirit. Arjuna thinks that jnana implies the renunciation of work, and that knowledge and work like light and darkness and contradictory. Krishna emphasizes, however, that one in knowledge should also work. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. யாருக்கு இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இருக்கா? யாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பம் இருக்கு? ஏன் இன்னும் அர்ஜுனர் வந்து கன்ஃபியூஷன்ல இருக்காங்க அப்படின்றது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. மாதாஜி. அனாத்மிகா சொல்றியா? ஓகே மாதாஜி. அர்ஜுனா என்னதான் பியூர் டிவோட்டியா இருந்தாலும் நமக்கெல்லாம் வந்து இந்த பகவத்கீதையை புரிய வைக்கிறதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு பக்தி பண்ணணும்ங்கிறத புரிய வைக்கிறதுக்காக பகவானே அர்ஜுனரை வந்து கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆக்கிடுறாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல். கண்டிப்பா. தேங்க்யூ அனாத்மிகா. வேற யாருக்கும் சொல்ல விருப்பம் இருக்கா? அனாத்மிகா சொன்னது சரிதான், நமக்கு பகவத்கீதை கொடுக்கணுன்றதுக்காக, ஃபார் அவர் பெனிஃபிட் அப்படின்றது. வேற யாரும் இன்னும் ஆடப் பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்களா? மாதாஜி. ஜிஷ்ணு சொல்லு. மாதாஜி, நம்ம இந்த பகவத்கீதை வந்து வரணுங்கிறதுக்காக அர்ஜுனரை கிருஷ்ணர் கன்ஃபியூஸ் பண்ணாரு மாதாஜி. எதுக்குன்னா பகவத்கீதை நம்மளுக்கு வந்து அதனால நம்ம சுத்த சத்து குணம்ல வந்து ரஜோகுணம் தமோகுணம் நல்லா தடுத்து நம்ம நல்லா கிருஷ்ண பக்தியா இருக்கணும்னு மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஓகே, வேற யாரும் இன்னும் அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு வரலையே? லாஸ்டா என்ன சொல்லிருக்காங்க கிருஷ்ணர், அந்த பாயிண்ட் யாருமே சொல்லலையே. அனாத்மிகாவும் சொல்லலையே, ஜிஷ்ணு சொல்ல. என்ன சொல்லிருக்காங்க? கிருஷ்ணா எம்பசைஸ். மாதாஜி நான் சொல்லட்டுமா மாதாஜி? கிருஷ்ணா வந்து அர்ஜுனரை கன்ஃபியூஸ் பண்ண காரணம் வந்து அவங்களோட சொந்தக்காரங்க இருந்ததுனால அர்ஜுனருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம எப்படி நம்ம சொந்தக்காரங்க கீல் பண்ண முடியும்னா அதுக்கு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனா உனக்கு இவங்க சொந்தக்காரங்க தான், ஆனா இப்ப அவங்க கெட்டவங்களா இருக்காங்க, அவங்க தமோ குண வழியா போயிட்டு இருக்காங்க, அதனால நீங்க இவங்க கூட ஃபைட் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி ஒரு ஊக்கத்தை தரத்துக்கும் நம்மளுக்கு பகவத்கீதாங்கிறத வர வைக்கிறதுக்கும் அர்ஜுனரை கன்ஃபியூஸ் பண்ணாரு மாதாஜி. மாதாஜி, கிருஷ்ணர் இதுல கடைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து ஞானத்தோடு இருந்தாலுமே அவங்க வந்து கண்டிப்பா ஒர்க் வந்து பண்ணியே ஆகணும், தன்னுடைய டியூட்டியை செஞ்சே ஆகணும் அப்படின்னு. அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரியா? நாலேஜ், அதாவது இங்க அர்ஜுனர் இது எல்லாமே இப்ப எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க எல்லாருமே கவர் பண்ணிட்டீங்க. முக்கியமா அந்த ஃபைனல் எண்டிங்கும் அனாத்மிகா சொல்லியாச்சு. ஸோ தட் இப்ப எல்லாருக்கும் நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன சொல்லியிருக்காங்க? கிருஷ்ணா வந்து அர்ஜுனரை கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா, எஸ் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலா கன்ஃபியூஷன் கிடையாது, பண்ணாங்க. எதனால? நமக்கெல்லாம் நன்மை செய்யறதுக்காக, பகவத்கீதை நமக்கு கொடுக்கறதுக்காக, ஃபார் அவர் பெனிஃபிட். எதனால தன்னோட டிவோட்டி அப்படி கன்ஃபியூஸ் பண்றாங்கன்னா, நமக்கு பகவத்கீதை நம்மளோட நன்மைக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒர்க் ரினவுன்சியேஷன் ஆர் நாட் அப்போஸ் டு ஈச் அதர். செயல்கள் பக்தினாலே எல்லாரும் என்ன நினைச்சுவாங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்மளை விலக்கிக்கணும், நம்ம வந்து பக்தி மட்டும்தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? அப்படி கிடையாது. நம்ம செயல்களை நம்ம பக்தி மார்க்கமா நம்ம செய்யறதுதான் சரியானது அப்படின்றத சொல்றதுக்காக.
ஒன் மஸ்ட் லேர்ன் டு ஒர்க் இன் ஏ ரினவுன்ஸ்டு ஸ்பிரிட். அதாவது நம்ம செயல்கள் செய்யணும், ஆனா பலனை எதிர்பார்க்காம பற்றுதல் இல்லாம செய்யணும். அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் பகவான் வந்து அர்ஜுனரை ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். இப்ப அர்ஜுனருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு தாட் இருந்தது இல்லையா, நாலேஜ், ஆத்மான்ற நிலையில நம்மளுக்கு எந்த செயலுமே கிடையாது, அப்புறம் ஏன் நான் வந்து போர் பண்ணணும் அப்படின்றதான் அவங்களோட டவுட் இல்லையா? ரெண்டுமே அப்ப நாலேஜ் ஒர்க் ரெண்டு தனியா அவங்க பிரிச்சு பாக்குறாங்க அப்படின்றத பாக்குறோம். செயல் பண்றது வேற, நாலேஜ் ஆத்ம நிலையில இருக்கிறதுன்றது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்ப பகவான் என்ன சொல்றாங்க, ஆத்ம நிலையில இருந்தாலும் நம்ம செயல்கள் பண்ணணும். ஆனா என்ன செயல்கள் பண்ணணும்? பக்தி செயல்கள் பண்ணணும். தர்மத்துக்காக, பகவானுக்காக பற்றுதல் இல்லாம பலனை எதிர்பார்க்காம செய்யக்கூடிய செயல்கள். அதுதான் ஒர்க் இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இந்த அத்தியாயத்தோட தலைப்பு. ஓகேவா? அதுதான் எம்பசைஸ் பண்ணிருக்காங்க கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? கிருஷ்ணா புரிஞ்சிடுச்சா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டியா? சாருக்கு Yes, Mataji. ஜிஷ்ணுக்கு, சாருக்கு புரிஞ்சது மாதாஜி. ஓகே. அனாத்மிகா கஷ்வினிக்கு புரிஞ்சிச்சு மாதாஜி. ஹரி போல். அப்ப யாரு சொல்றீங்க எப்படி பண்ண நம்ம செயல்களை? மாதாஜி பக்தியோட இருக்கிற வழியில வந்து சொல்றேன். பக்தியோட நம்ம எந்த செயல்கள் பண்ணாலும் பகவானுக்கு பக்தி பண்ணிக்கிட்டே கிருஷ்ணா கான்சியஸ்ல பண்ணணும் மாதாஜி. ஹரி போல். அதுதான் பக்தி செயல் வேறு, நம்மளோட தனி செயல்கள்ன்றது வேறுன்றது இல்லாம நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அதை கிருஷ்ண உணர்வுல செய்யறது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுதான் நம்ம நல்லா படிக்கணும், ஆனா நம்ம பக்தியில நம்மள ஈடுபடுத்திக்கணும். சாண்டிங் பண்ணணும், பேச விருப்பமா சாண்டிங் பண்ணணும், கேட்க விருப்பமா பகவத்கீதை கேட்கணும், பார்க்க விருப்பமா பகவானோட ரூபத்தை நம்ம நல்லபடியா பார்க்கலாம், சாப்பிட விருப்பமா பிரசாதம் எடுத்துக்கலாம். சரியா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட புலன்கள் எல்லாம், ஆசை, மனம் எல்லாம் பகவான் மேல நம்மள ஈடுபடுத்த, அதுலயே நம்மளோட செயல்களும் அதுல நம்மளுக்கு அடக்கமா இருக்கணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். அர்ஜுனாஸ் கன்ஃபியூஷன், யூ சே ஒர்க் ஃபார் சென்ஸ் ஆக்டிவிட்டி மஸ்ட் பி கிவன் அப். அதாவது சென்ஸ், நம்மளோட தனிப்பட்ட சென்ஸை கிராட்டிஃபை பண்றதுக்காக நம்ம எந்த செயலும் செய்யக்கூடாது. ஃபைட்டிங் ஃபார் எ கிங்டம் even with knowledge of the soul seems like activity of the senses to me. Therefore, it should be given up. If one works with devotion, then how is work stopped? You speak in riddles, action in inaction, inaction in action. I am confused. Action in inaction rather than the செயல் in, அதாவது கர்மா இன் அகர்மா, அகர்மா இன் கர்மா அப்படின்னு வரும். இன்ஆக்ஷன் தான் அக்கர்மான்னு பாக்குறோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இந்த நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் வச்சு அர்ஜுனர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க அப்படி நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப நம்ம அந்த கம்ப்ளீட் அந்த ஃபார்மேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதனால இந்த ஸ்லைடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரல. ஏன்னா மறுபடியும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இல்லையா? செயல்கள் பண்ணணும், பகவானுக்காக செய்யக்கூடிய செயல்களை நம்ம பண்ணணும் அப்படின்றது இந்த ஜட உலக விஷயம். முக்கியமா ரஜோகுணம் தமோகுணத்துல இருந்து எந்த செயலும் நம்ம பண்ணவே கூடாது. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். Which is better, work with devotion or renunciation of work? கண்டிப்பா என்னது, எது சிறந்தது? ஒர்க் வித் டிவோஷன், அதுதான் சிறந்தது அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது யாரு வாசிக்கணும்? ஜிஷ்ணு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர்ல வரேனான்னு தெரியல, யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா வெரி சாரி. அனாத்மிகா நீ வாசிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸ்லோகம்? இது எஸ் மாதாஜி, நான் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து வாசிக்கல. ஸ்லோகம் வாசி. 5.2. ஸ்ரீ பகவானுவாச்ச. ஓகே மாதாஜி. भगवद्गीता श्लोकन 5.2. श्री भगवानुवाच संन्यासत् कर्मयोगश्च निःश्रेयसकरावुप तयोस्तु कर्म संन्यासात् कर्मयोगो विशिष्यते. The personality of Godhead replied, the renunciation of work and work in devotion are both good for liberation. But of the two, work in devotional service is better than renunciation of work. ஹரி போல். அப்ப இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ரெண்டுமே முக்தி தான்.
இந்த ஜட உலக விஷயங்களை சம்மந்தப்படாம தியானம் பண்றதும் முக்தி அளிக்கும். அதே சமயத்துல நம்ம செயல்களை நம்ம பண்றோம், ஆனா டிவோஷனல் சர்வீஸா நம்ம செயல்கள் இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுவும் முக்தியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுல சிறந்தது ஒர்க் இன் டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். இது வந்து யார் வாசிக்க விருப்பப்படுறீங்க? அடுத்தது ஜிஷ்ணு வாசிக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டா ஆர்டர்ல வரேனா? சரி, ஜிஷ்ணு வாசி. Okay, Mataji. Renunciation. Verse. Renunciation. Mayavadi sannyasis. Work in devotion. Vaishnava sannyasis. Needs prior purification by prescribed duties. Process itself purifies. Simply jnana insufficient for liberation. Action is must act in status of soul. Risk of fall down. Success guaranteed. Entrance into God's kingdom. Incomplete renunciation. Complete renunciation. To use everything for Krishna. Find the root. Vishnu. What is the root? Process is to detach from matter. Become attached to Krishna. No happiness. Brings happiness. Senses restricted cannot release. Transcendental devotional service. Senses engaged perform multiple devotional activities. Take many births. Quickly achieve supreme personality of Godhead. Study Sankhya philosophy. Study Srimad Bhagavatam. Sharira ka Bhashya on Vedanta Sutra by Shankaracharya. Study Srimad Bhagavatam National Commentary on Vedanta Sutra. May fall down into philanthropic and altruistic activity. Have multiple engagements in devotional service according to Pancharatriki regulation. ஓகே, இப்ப இதுல வந்து நம்ம வந்து வெறும் இந்த தவம்லாம் பண்றாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? டிவோஷனல் சர்வீஸ்ல ஈடுபடாம வெறுமனே ஃபோக்கஸ்டா சூப்பர் சொல்ல மட்டும் தியானிக்கிறவங்கன்னு பாக்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் வைஷ்ணவர்கள் பகவானுக்கு பக்தி சேவையில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம எங்க பாக்குறோம். மாயாவத சன்னியாசிஸ் அப்படின்றவங்க இந்த ஜடோலக விஷயங்கள்லேருந்து தன்னை விலக்கிக்கிட்டு இருப்பாங்க, முழுக்க ஞானத்தை வளர்த்துக்கிட்டு ஆத்ம நிலையில தன்னை ஈடுபடுத்திப்பாங்க. அதே வந்து வைஷ்ணவ சன்னியாசிஸ் அவங்களும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தன்னை பக்தி சேவையில பகவானுக்கு ஈடுபடுத்திப்பாங்க. அந்த 9 ப்ராசஸ் ஆஃப் பக்தி பாக்குறோம் இல்லையா? அது மாதிரி அது பக்தி சேவையில் தன்னை ஈடுபடுத்திப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நீட் பயர் பியூரிஃபிகேஷன் பை பிரிஸ்கிரைப் டியூட்டிஸ் அப்படி நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா அவங்க இது வரைக்கும் வந்து செயல்கள் அப்படின்றது பண்ணல இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த பியூரிஃபிகேஷன் அப்படின்றது வந்துட்டு அவங்க செய்யணும். அவங்க கண்டிப்பா வந்து அவங்க பிரிஸ்கிரைப் டியூட்டிஸும் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களோட ப்ராசஸே வந்து என்னது? பியூரிஃபிகேஷன் தான். நம்ம இப்ப பக்தி பண்றோம், நம்ம நிறைய சாண்டிங் பண்றோம். சாண்டிங் பண்ண அதே மாதிரி நம்ம பிரசாதம் எடுத்துக்க அதே மாதிரி நம்ம வந்துட்டு பகவானை பத்தின விஷயங்கள் எல்லாருக்கும் ரீச் பண்ண இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் மந்தனம் தாசம் சாக்கியம் ஆத்ம நிவேதனம் இந்த மாதிரி பகவானோட நாமரூப குண லீலைகள்லாம் நம்ம நல்ல ஈடுபாடோட நம்ம வந்துட்டு ஈடுபடப்பட என்ன ஆகும்னா அந்த ப்ராசஸை நம்மளுக்கு வந்து பியூரிஃபை பண்ணிடும் அப்படின்னு தான் நம்ம இங்க பாக்குறோம். நம்மளுக்கு வேற எதுவும் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு வேற தனியா கிடையாது அப்படின்னு பாக்குறோம். ஞானம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும்னா லிபரேஷன் கொடுக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இங்க வந்து ஆக்ஷன் இஸ் மஸ்ட் ஆக்ட் இன் ஸ்டேட்டஸ் ஆஃப் சோல். அதாவது ஆத்ம சரீரம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடாம ஆத்ம நிலையிலிருந்து நம்ம கண்டிப்பா செயல்களை நம்ம பண்ணணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து ஃபால் டவுன் ஏற்படும் இந்த நிலையில இல்லையா? ஏன்னா புலன்களையும் மனதையும் கட்டுப்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன ஏற்படும்? அவங்க வீழ்ச்சி அடைஞ்சிருவாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஆனா இதுல டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. ஏன்னா நம்ம தான் புலன்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணலையே.
பகவான் மேல ஆசைப்படுறோம், நம்ம புலன்கள் எல்லாம் பகவான் மேல என்கேஜ் பண்றோம். ஸோ அதனால நம்மளுக்கு இதுல ஃபால் டவுன்றது இருக்காது, சக்சஸ் கண்டிப்பா நம்மளுக்கு இருக்கும். இது வந்து பற்றுதல் இல்லாம இருக்கிறது, ரினோன்சியேஷன்றது பற்றற்ற நிலை இல்லையா? இது வந்து முழுமையான பற்றற்ற நிலை அப்படின்றது கிடையாது. இது வந்து முழுமையான பற்றற்ற நிலை அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், பகவானுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அது என்னன்றது நம்ம இந்த பாயிண்ட்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், 5.5ல இருந்து. சரியா? இவங்களோட ரினோன்சியேஷன் பற்றற்ற நிலைன்றது முழுமை கிடையாது. அது வைஷ்ணவர்களது முழுமையான பற்றற்ற நிலை அப்படின்னு பாக்குறோம். இந்த ஜட உலக விஷயங்கள்ல இருந்து விலகி இருப்பாங்க, அதாவது பாடிலி கான்செப்ட்ல இருந்து விலகி இருப்பாங்க, ஆத்ம நிலையில ரொம்ப உயர்ந்திருப்பாங்க. அது மாதிரி இவங்க வந்து வேற என்னன்னு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு, பகவான் தான், சூப்பர் சோல் தான் அப்படின்றதெல்லாம் ஆத்தாரம் அப்படிலாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. ஆனா இந்த டிவோஷனல் சர்வீஸ் மூலியமா என்ன பண்றோம், நம்ம அந்த வேருக்கு நம்ம தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊத்துனாதான் நல்லா ஷேப்பா இருக்கும் இல்லையா, ஒரு செடியோ மரமோ. அப்ப நம்ம வந்து வாட்டரிங் த ரூட், வேர் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, அதை நம்ம என்னவும் பண்றோம், அதுக்கு நம்ம தண்ணியும் ஊத்துறோம். அப்பதான் அந்த மரம், அந்த செடி நல்ல செழுமையா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம பகவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பக்தி சேவை நம்ம பண்றோம் இல்லையா, அதுதான் முழுமை. அதே ப்ராசஸ் டு டிட்டாச் ஃப்ரம் மேட்டர். இவங்க வந்து இந்த ஜட உலக விஷயங்கள் வந்து முனிவர்கள், மாயாவத சன்னியாசிஸ் அப்படின்றது நீங்க வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, முனிவர்கள், ரிஷிகள் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்கள நீங்க அடையாளம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இவங்க வந்து என்னன்னா இந்த ஜட உலக விஷயங்கள் வந்து விலகி இருப்பாங்க, அது ஒரு நிலை. இவங்க என்னன்னா விலகி இருப்பாங்க ஜட உலக விஷயங்கள், அதாவது ரஜோகுணம் தமோகுணம். ஜட விஷயம்ன்றது ரஜோகுணம் தமோகுணம், அதெல்லாம் நம்மளுக்கு தவறு இல்லையா? ஏன்னா நம்ம பார்த்துட்டோம், ரஜோகுணம் தமோகுணத்துல இருந்து நம்ம டெஸ்டினி என்ன ஆயிடுது, தப்பான இடத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுது. அதனால அதுல விலகி இருக்கிறது சரி, அது மட்டும் போதுமானா கண்டிப்பா இல்ல. நம்மளுக்கு டெஸ்டினி என்னவா இருக்கணும், பகவானா இருக்கணும் இல்லையா? அப்ப நம்ம அட்டாச்மெண்ட் டு கிருஷ்ணா அதை நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த வெறும் இது என்னன்னா பாதி அளவு தான் டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ரஜோகுணம் தமோகுணம்ன்றது, இந்த ஜட உலக விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறதுன்றது பாதி அளவு தான். ஆனா அதே நம்ம அட்டாச்மெண்ட் டு கிருஷ்ணா, சுத்த சத்துவகுணத்துக்கு வந்து நம்ம பக்தி பண்ணும்போது அது முழுமையடையுது. அதனாலதான் இது வந்து இன்கம்ப்ளீட் ரினோன்சியேஷன், இது வந்து கம்ப்ளீட் ரினோன்சியேஷன்றதை பாக்குறோம். அது மாதிரி இதுல வந்து ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்காது. இப்ப நம்ம வந்து பகவானுக்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணும்போது, நம்ம வந்து பகவானை பத்தி கேட்கும்போது, சாண்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும், ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா அந்த சோல்ல. அது வந்து நமக்கு இருக்கும், அதாவது வைஷ்ணவர்களுக்கு இருக்கும். ஆனா வந்து அந்த ஹாப்பினஸ், பிளிஸ்ஃபுல்னஸ் இவங்களுக்கு வந்து உணர்றது சிரமமா இருக்கும். அது மாதிரி இவங்களோட சென்சஸ்லாம் ரொம்ப கடுமையா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றத பாக்குறோம். ஆனா நம்ம சென்சஸ்லாம் நல்லா என்கேஜ் பண்றோம் இல்லையா? அதனால நம்மளுக்கு வந்துட்டு ஏன்னா நிறைய டிவோஷனல் சர்வீஸ்ல ஈடுபடும்போது நம்ம சென்சஸ்ல முழுமையா என்கேஜ் பண்றோம். அதனால சந்தோஷம் தான். டேக் மெனி பேர்ட்ஸ், முக்தி அடையறதுக்கு நிறைய காலங்கள் அவங்களுக்கு எடுக்கும். அது வைஷ்ணவர்களுக்கு சீக்கிரமா அது நடந்துரும். அது மாதிரி சாங்கிய பிலாசபின்னு சொல்லுவாங்க சரியா? நான் உடல் இல்ல ஆத்மா அப்படின்றத இவங்க வந்து ரொம்ப தெளிவா வாசிச்சு அதுல இருந்து அவங்க வந்துட்டு தன்னோட நாலேஜ் கெயின் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து வைஷ்ணவர்கள் வந்து பாகவதம் வாசிப்போம், அது இன்னும் நம்மளுக்கு இனிமையா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும், அதுல இனிமையா இருக்கும். அது மாதிரி இவங்க வந்துட்டு சங்கராச்சாரியர்னு சரீர பாஷை இதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இதுல வந்து பாகவதம் ஃபாலோ பண்ணுவாங்க வைஷ்ணவர்கள். அப்புறம் வந்துட்டு இவங்க வந்து இந்த ஃபால் டவுன், அதாவது பிலாந்தரபிக் அப்படின்றது என்னன்னா இந்த பிலாசபி, இந்த விஷயங்கள்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்துட்டு அதுல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபால் டவுன் ஏற்படும் அப்படின்றத பாக்குறோம். அல்ட்ரூசிட்டிக் அப்படின்னா என்ன நான் தெரிஞ்சுக்கல, ஸோ அதனால எனக்கு அதுக்கு விளக்கம் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் இங்க என்னன்னா நம்ம இது பார்ப்போம், நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ் நம்ம எப்படி இருப்போம்னா ஹேவ் மல்டிபிள் என்கேஜ்மெண்ட் இன் டிவோஷனல் சர்வீஸ். அதாவது பஞ்சராத்திரிகா அப்படின்றது என்னன்னா பகவானை வந்து நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும், டெய்டி வர்ஷிப். இப்போ நம்ம வீட்டில் கிருஷ்ணா இருக்காங்க போட்டோலையோ இல்லை லட்டு கோபாலா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் வழிபாட்டு முறை பண்ணணும் அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, தெரியணும் இல்லையா? அதுதான் நம்ம பஞ்சராத்திரிகா விதியில நம்ம தெரிஞ்சுப்போம். இதெல்லாம் ரூல்ஸ், இதெல்லாம் வந்து யாரு சொல்லுவாங்கன்னா நம்மளுக்கு குருக்கள் சொல்லுவாங்க, பக்தர்கள் சொல்லுவாங்க சரியா? ஆரத்தி காமிக்கணும், அவங்களுக்கு எப்படி காமிக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? அது டெய்டி வர்ஷிப் பத்தின விளக்கங்கள் இருக்கும். ஸோ இந்த முறையில் அவங்க ஃபாலோ பண்றதுனால இது வந்து அவங்களுக்கு டிவோஷனல் சர்வீஸ்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரியா? இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாயாவத சன்னியாசிஸ் அண்ட் வைஷ்ணவ சன்னியாசிஸ் நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். அடுத்த வாரம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம் 5.3 ஸ்லோகத்துல இருந்து. ஓகேவா? ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம செயல்கள் அவசியம் பண்ணணும், ஆனா தர்மப்படி பகவானுக்காக பற்றற்ற நிலையில பலனை எதிர்பார்க்காம
கிருஷ்ண உணர்வுல செயல்கள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். நம்மளோட தாட்ஸ் ரொம்ப தெளிவா வச்சுக்கணும். அப்ப நம்மளோட எல்லா விஷயங்களுமே நம்ம டெஸ்டினி நம்ம நல்லபடியா அடைவோம். இப்ப நம்ம தான் டிசைட் பண்ணோம் என்ன தாட்ஸ் வச்சுக்கணும், என்ன ஆக்ஷன் வரணும், எந்த டெஸ்டினி நம்ம அடையணும் அப்படின்னு நம்மளோட கையில. அதுதான் ஃப்ரீ வில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதனால நம்ம நல்ல பக்தி பண்ணுவோம். இந்த ஜடவுலக வாழ்க்கை நல்லபடியா நீங்க எல்லாரும் வாழணும். அதே மாதிரி பக்தி மார்க்கத்திலயும் நல்லபடியா முன்னேறணும் அப்படின்ற அந்த வேண்டுதலோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கலாம். வாஞ்சா கல்பதருபுஷ்ய கிருபா சிந்து பய வச்ச பத்திதானா பாவனி வைஷ்ணவ நம நமக. அனந்த கோடி வைஷ்ணவ ஸ்ரீ ஷில பிரபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.